இப்போல்லாம் விஜய் டிவி எந்த சஸ்பென்ஸும் வைக்காம அவங்களே எல்லாத்தையும் காட்டிடுறாங்க. ஏன்னா எப்படியும் நியூஸ் எல்லாம் வெளியில போயிடுது. நம்மளே காட்டிருவோம்னு நெனைக்கிறாங்களா என்னன்னு தெர்ல. இப்ப வந்து விஜேஎஸ் வந்து அந்த எவிக்ஷன் கார்டோட வராரு. வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்றாரு. இந்த வருஷம் 5 ஃபைனலிஸ்ட் கிடையாது. 4 ஃபைனலிஸ்ட் மட்டும் தான் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. பட் கிளாப்ஸ் பண்றாங்க. அரோரா மட்டும் தானே சேஃப். மத்த 4 பேர்ல யார் வேணா எவிக்ட் ஆகலாம்ல. அப்படியே அப்புறம் வந்துட்டு மக்கள பார்த்துட்டு சொல்றாரு. ரொம்ப நேரம் ஆக்குனா அப்புறம் படபடப்பு அதிகமாயிடும். அதனால நேரா எவிக்ஷன் கார்ட காமிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல நான் நினச்சேன் சரி சாண்ட்ராவ வந்து டீஸ் பண்ணுறாரோ படபடப்பு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அவர் சாண்ட்ராவெல்லாம் அப்படி டீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு. ஸோ யார் ஃபஸ்ட்டு சேவ்டு யார் செகண்ட் சேவ்டுன்னு காட்ட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லா சீசன்லேயுமே நம்ம வந்து இந்த கடைசி வீக்கில் தான் வந்து யாரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் எந்த ஆர்டரில் சேவ் பண்ணாலும் கடைசி வீக்கில் என்ன ஆர்டரில் சேவ் பண்ணுறாங்க அதை வச்சு நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். யார் வின்னர் யார் ரன்னர் அப்படிங்கிறது. அதுலேயும் இந்த வாட்டி டைனமிக்ஸ் எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு 2 பெரிய விக்கெட் ஒன்று போன வாரம் போனாங்க 2 பேர். இந்த வாரம் டைட்டில் வின்னராக ஆல்மோஸ்ட் 50% ஓட்ஸ் வச்சுருந்தாரு. அஃப்கோர்ஸ் அன்அஃபிஷியலில் தான். பட் ஸ்டில் அன்அஃபிஷியல்னாலும் 50% ஓட்ஸ் வச்சுருந்தாரு. அவர் வந்து எவிக்ட் ஆகி போயிட்டார். ஸோ இப்போ வெளியில் இருக்கிறவங்களோட ஓட்ஸ் பர்சன்டேஜே ரொம்ப ஜாஸ்தி. இப்போ அவங்க யாருக்கு ஓட் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் இதில் வந்து நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் இந்த வாட்டி சீசன் ஃபைனலிஸ்ட்டு நம்ம ஃபைனல் யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அது தெரிய வேண்டாம்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. இந்த வாட்டி ஃபஸ்ட்டு சேவ் அந்த ஆர்டர் படியே சேவ் பண்ணல. நானும் சரி சேவ் பண்ணால் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆசையோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தெரிய வேண்டாம்னு நினச்சாங்களா இல்லை அதுவும் விஜேஎஸோட பிளானாக ஒரு கோல்மால் பண்ணி அவர் தான் வந்து காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரா என்னன்னு தெரில. டக்குன்னு போட்டு சாண்ட்ரா எவிக்டட்னு சொல்லி கார்டு காமிச்சிட்டாங்க. சாண்ட்ராவோட ஃபேஸில் ஒரு நல்ல டிஸப்பாயின்மெண்ட் தெரியுது. அவங்க வந்து கண்டிப்பாக இருப்போம்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கு பொதுவான மக்கள் மத்தியில் பயங்கரமான சிம்பத்தி கிடச்சிருக்கும். நிறைய ஓட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அவங்க கொஞ்சம் விசிபிளி அப்செட்டாக தான் தெரியுறாங்க. விக்ரமுக்கு தான் இப்போ பயங்கர ஷாக்காக இருக்கும். ஏன்னா விக்ரம் வந்து சாண்ட்ரா தான் வின்னர்னு சொல்லிகிட்டே இருக்காரு. சாண்ட்ரா இல்லைன்னா சபரி தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு டெஃபினட்டாக பெரிய ஷாக். ஃபஸ்ட்டே சொன்னார் கனி கப்பே அடிக்கும்னு நினச்சேன், கனி போயிடுச்சு. அடுத்து சுபிக்ஷா இருக்கும்னு நினச்சேன், சுபிக்ஷா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அடுத்து சாண்ட்ராவும் போயிட்டாங்க. உண்மையிலே பயங்கர ஷாக்காக போகிறாரு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.